வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றிக்கொண்டது. ஆண்டவர் சபையை பார்த்து ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நான் சீக்கிரம் வரப்போகிறேன், நான் வரும்பொழுது உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. திருப்பி இதே வார்த்தையை ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்திலையும் சொல்கிறார். 25வது வசனம் வாசிங்க. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அது எதை சொல்றாரு? உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். அதில் இந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது, உனக்குள்ள கிரீடத்தை என்ன செய்ய பற்றி கொண்டிரு. இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்போ கர்த்தர் வரும்போது என்ன செய்கிறாராம், நமக்கு கொடுத்த ஒரு கிரீடத்தை பத்திரமாய் அது இருக்கணும், வரும்போது பற்றி கொண்டிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த கிரீடம் என்றால் என்ன? வாசிங்கள். நான் கொஞ்சம் அடுத்தடுத்து வசனத்தில் சொல்லிகிட்டே போகிறேன். நீங்கள் விசுவாசியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. லேவியராகமம் 21:12 வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. அப்போ அவன் மேல் நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் மேலே, ஒரு விசுவாசி மேலே, சபைக்குள்ளே இருக்கிறவங்க மேலே கர்த்தர் ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார். அந்த கிரீடத்துக்கு பேர் அபிஷேக தைலம் என்ற கிரீடம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு கிரீடம், அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார் சபைக்கு சொல்லும்பொழுது, உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொண்டிரு. இதோ நான் சீக்கிரமாக வரப்போகிறேன். அதனோட அர்த்தம் என்ன? அதை சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? 3:11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கிரீடம்னா என்ன அர்த்தம்? அபிஷேக தைலம். அப்போ கர்த்தர் நம்ம எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? அபிஷேகித்திருக்கிறார். நம்ம எல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறேன், இந்த அபிஷேகத்தை நான் வர வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோ, ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. அதை என்ன செஞ்சிடாத, யாரும் உன்னை விட்டு எடுத்துடாதபடி பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ள முடியும். உங்ககிட்ட இருந்து என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். எடுக்க முடியாத அபிஷேகம் அல்ல, கர்த்தர் தான் அபிஷேகித்திருக்கிறார். ஆனால் இந்த அபிஷேகத்தை திருப்பி நான் சொல்லுவேன், இந்த அபிஷேகத்தை உங்களை விட்டு எடுக்க முடியும். இப்போது ஒரு வசனம் வாசுங்க, அதுக்கப்புறம் நான் அந்த அபிஷேகத்தை எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ உங்க மேல இருக்கிற அபிஷேக தைலம் ராஜாக்களும் ஆசாரியருக்குமான அபிஷேகம். இந்த அபிஷேக தைலம் எப்படிப்பட்டது? ராஜாக்களும் ஆசாரியருமான அபிஷேக தைலம். அப்போ அந்த ராஜாக்களும் ஆசாரியருமான அபிஷேக தைலத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என்ன செய்ய? பற்றி கொண்டிருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். புதிய ஏற்பாட்டில் இதுக்கு ஒரு பேர் உண்டு, மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்பாங்க. ராஜாவும் ஆசாரியனும் அது ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று ராஜாக்களும், இன்னொன்று ஆசாரியருமாய் இருக்கிறது. இதை 2ஐயும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆண்டவர் சொல்றார். ஆனால் இதை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் அபிஷேகித்தார், உணர்த்துவார், ரொம்ப கர்த்தர் பேசுவார், அதை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு எல்லாம் சொல்வார். ஆனால் அதை அசட்டை பண்ணி விடும்பொழுது அதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வேற வழி இல்லை, அதை எடுத்து விடுகிறார். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வார். இது யாரை பத்தி இருக்குது? அந்த இடத்துல சாமுவேலை பத்தி சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஏலி கிட்ட கர்த்தர் சொல்றார், நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்ற செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். அப்போ இந்த இடத்துல யாரை பற்றி கர்த்தர் பேசுகிறாரு? வசனம் சொல்லும் பொழுது இந்த ஏலி கிட்ட சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஏலிக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருந்தார். அதான் ரொம்ப ஆச்சரியம். அந்த அபிஷேகத்தை பற்றி கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறாரு, அது நித்திய அபிஷேகங்கிறார். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க.
யாத்ராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெரும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவா இருக்கும் என்றார். எப்படி இருக்கும்? நித்திய ஆசாரியத்துவம். அப்ப அது தலைமையில வைக்கப்பட்ட அபிஷேகத்தினுடைய மகத்துவம் என்றால் நித்திய ஆசாரியத்துவம். நித்தியம் என்றால் எட்டர்னல், என்றென்றைக்கும். அப்ப ஆரோனின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலமானது அவர்கள் பிள்ளைகள் வழியாக நித்திய ஆசாரித்துவம் வேதம் சொல்லுது. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் அதே வார்த்தையை, நித்தியமாய் ஒரு அபிஷேகத்தை அவன் தலைமையில வச்சேன், அவன் பிள்ளைகள் அது அப்படியே வரும். ஆனால் அந்த அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இது அதனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன், நான் அபிஷேகிச்சேன், நான் தான் சொன்னேன், நித்திய அபிஷேகம், நித்திய ஆசாரித்துவம் நான் தான் சொன்னேன். ஆனால் இப்பொழுது எனக்கு அது தூரமாய் இருப்பதாக. அதான் இங்க பிரச்சனை. இப்போ கர்த்தர் அபிஷேகித்துட்டாரு, ஊழியம் கொடுத்துட்டாரு, அல்லது உங்களுக்கு வரம் கொடுத்துட்டாரு, அல்லது கர்த்தர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியமா அழைத்து ஒரு சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நித்திய அபிஷேகத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எனக்கு கொடுத்தாட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? ஆவியானவர் வந்துட்டார், அபிஷேகம் பெற்றாச்சு. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அந்த ஆவியானவர் இன்னும் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறாரா? அதான் கேள்வி. ஒரு பாவம் செஞ்ச உடனே 51ஆம் சங்கீதத்தில் ஒரு பாவம் செஞ்ச உடனே தாவீதுக்கு தெரியுது ஆவியானவர் என்னை விட்டு போறாரு. அதனால தான் அவன் சொல்றான், உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அபிஷேகம் என்னை விட்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அவன் அதான் சொல்றான், அந்த அபிஷேகம் என்னை விட்டு போகாதபடி. இன்னைக்கு நமக்கு பாவம் செய்யறோம், ஆனா ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியல. ஆவியானவர் ஏன்னா நம்ம அந்த பழைய அபிஷேகத்திலே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பழைய அபிஷேகம் அந்த அந்நிய பாஷை அப்படியே கர்த்தருக்குள்ள அப்படியே வந்து 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 அது ஒரு முறைமையாயிடுச்சு. அதனுடைய விளைவு என்ன? இப்போ அந்த அபிஷேகம் இருக்கா இல்லையா? ஏலிகிட்ட கர்த்தர் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறார். ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதல், அவர் சொல்லக்கூடியதான காரியங்களுக்கு அவன் செவி சாய்க்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னேன் அவன்கிட்ட, அவன் கேட்கல, அவனை தள்ளிடுன்ட்டார். இதுதான் ரொம்ப டேஞ்சர். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம்? கர்த்தர் கிருபை, கர்த்தருடைய கிருபை, அதனால அந்த ஆண்டவர் நம்மளை விட்டு எடுக்கவே மாட்டாரு அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, நான் சொல்லி இருந்தும் இப்பொழுது எனக்கு அது தூரமாக இருப்பதாக. அப்போ இந்த ஏலியோடைய அபிஷேகம் ஏன் போச்சு? ஏலியோடைய அபிஷேகம் போனதுக்கு என்ன காரணம்? தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. அப்படியே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பனா என்ன அர்த்தம்? கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? மல்கியா புஸ்தகத்தில் ஆண்டவர் கேட்பாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எனக்கு கொடுக்க வேண்டிய கனம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் ஒன்று இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? கர்த்தருக்கு நேரடியாக கனம் கொடுக்கறது ஒன்று இருக்குது, அது கொடுக்கணும். கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு காரியம் சொல்லியிருக்கிறாரா, ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லி உன்னை கொண்டு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரா, அந்த காரியத்திற்கு நீங்கள் கனம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் இருக்கு, ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்துட்டாரு, அந்த பொருளை கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்றது, அந்த பொருளை பத்திரமா வச்சுக்கிற அடையாளம் என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அவர் சொன்ன வார்த்தையை கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த பொருளை நான் பார்த்துக்கிறதும் அவர் வார்த்தையை நான் கனப்படுத்துறதும் ஒன்று. இப்போ அவர் சொல்கிறாங்க, நீங்கள் அசட்டை பண்ணிட்டீங்க அல்லது கீழே போட்டீங்க. இப்போ அவர் சொல்லுவார், நான் எத்தனை தடவை சொன்னேன் உங்ககிட்ட, அப்போ என் வார்த்தைக்கு என்ன மரியாதை அப்படின்னு கேட்பாரா இல்லையா? அப்போ இதை கீழே போடுறதும் அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காததும் ஒன்று. அப்போ என் கையில் கொடுத்துருக்கிற அபிஷேகத்தை நான் பாதுகாத்துக் கொள்றதும் அவரை கனப்படுத்துறதும் ஒன்று. அப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யறதும் கர்த்தரை கனப்படுத்துறா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் கனப்படுத்துறா என்ன? சோதரம் 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 சோதரம், டெய்லி 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது, உயர்த்துறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கர்த்தரை கனப்படுத்துறோம். இது உயர்த்துதல், துதி, ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் திருப்பி செலுத்துறேன். ஆனால் கனப்படுத்துறதுனா என்ன? இப்போ முதலமைச்சரோ பிரதமரோ இருக்காங்க, அந்த போஸ்டிங் வந்து உட்காந்துட்டாங்க, அந்த பதவியை அவங்க கனப்படுத்தணும். அப்படி என்ன செய்யணும்? அவங்க பேசுறதுலேருந்து, அவங்க நடைமுறையிலிருந்து எல்லாத்துலேயும் என்ன இருக்கு? ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதை அவங்க சொல்லுவாங்க, ஒரு சிஎம்மா இருந்துகிட்டு, ஒரு பிஎம்மா இருந்துகிட்டு, ஒரு ஜனாதிபதியா இருந்துகிட்டு, ஒரு அமெரிக்க ஜனாதிபதியா இருந்துகிட்டு இப்படி பேசலாமா? அவங்க பேசுறது, அவங்க கேட்கறது எதை வச்சு கேட்கறாங்க? உன் போஸ்டிங்க்கு இது தகுதியா? நீ செய்யற வேலைக்கு இது தகுதியா?
அதே கேள்வி தான் ஆண்டவர் கேட்கிறாரு, உன் மேல் உள்ள அபிஷேகத்துக்கு கனம் எங்கே? நான் கொடுத்த ஆசாரியத்துவம் நான் உனக்கு ஒன்று கொடுத்துருக்கிறேன், ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறேன், அதை நீ பற்றி கொண்டு ஓட வேண்டியது அல்லவா உன்னுடைய வேலை? நீ எதை செஞ்சுட்ட? ஆண்டவர் ஒரு இடத்த நான் பைபிள் முழுக்க வாசிச்சதுல ஒரு காரியத்தை கர்த்தர் கண்டிப்பாய் பிரதானமாக நினைக்கிறார். ஒரு காரியத்தை கர்த்தர் கண்டிப்பாக பிரதானமாக நினைக்கிறாரு. எல்லா இடத்துலையும் அதை பார்க்குறோம். இந்த இடத்துலையும் அதை பார்க்குறோம். வாசிங்க, முந்தின வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 2:29 வாசிங்க. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். உன் குமாரரை மதிப்பானேன். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அவரை தவிர உலகத்தில் நீங்கள் யாரை அதிகமாக நேசித்தாலும் அவருக்கு பிடிக்காது. என்னங்க கொஞ்சம் பொசசிவாக இருக்குது? பொசசிவ்லாம் இல்லை, அதையும் தாண்டி ஒரு பொசசிவ்லாம் கிடையாது. பொசசிவ்ன்ற வேர்டு கூட பரவாயில்ல. அவர் அதையும் தாண்டி நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு, என்னை தவிர வேற யாரும் உனக்கு ஃபஸ்ட்டு கிடையாது. மிச்சம் எல்லாம் நான் கொடுத்தது தான், மிச்சம் எல்லாமே நான் கொடுத்தது தான். ஆனால் அது எல்லாமே எனக்கு அப்புறம் தான் இருக்கணும். என்னோட இடத்துக்கு எதுவுமே வரக்கூடாது. அதுதான் கர்த்தருடையதான ஒரே ஆசை. நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆபிரகாம்லேருந்து எடுத்துக்கோங்க. அதாவது ஆதாம் கிட்ட சொல்லும் போது சொல்லுவார், நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி சாய்த்தபடியால். அப்படின்னா அதோடைய ஆதங்கம் என்னன்னா, நான் ஒன்று சொல்லியிருக்கேன் தானே, நீ என் பேச்சை கேட்காம உன் மனைவி பேச்சை கேட்ட. அடுத்து ஆபிரகாம்கிட்ட வருவார், அந்த அம்மா ஆகார்ட்ட போக சொல்லிடுவாங்க. ஆகார் விஷயத்தில் அங்கேயும் அதே வார்த்தையை சொல்லுவார், நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி சாய்த்தபடியால். அதோட இன்னொரு மறைமுகமான வார்த்தை என்னென்னா, என் வார்த்தைக்கு நீ என்ன செய்யலை, செவி சாய்க்கலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆபிரகாம்கிட்ட கேட்பார், நீ உன் குமாரனை நேசகுமாரனை கொடுக்குறாயா எனக்கு? அதோட அர்த்தம் என்னன்னா, நீ என்ன நேசிக்கிறியா அவனை நேசிக்கிறியா? அப்படியே வாங்க, நேராக வாங்க, எலிசா கிட்ட வாங்க, இல்லை தாவீது கிட்ட வாங்க, எங்கே வேணாலும் வாங்க, நீங்கள் எதை வேணாலும் கேளுங்க. அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார், நீ என்னை விட எதை அதிகமாக நேசிக்கிற? பேதுருகிட்ட கேட்பார், மீனா நானா? யோவான்கிட்ட கேட்பார், உன் தகப்பனா நானா? எதை வேணா எடுங்க, கடைசியாக ஒரே வார்த்தை அவரே சொல்லிடுவார், ஒருவன் என்னை பார்க்கிலும் தன் தாயையாவது தன் தகப்பனையாவது நிலங்களையாவது நேசிக்கிறவன் எவனோ அவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் விட்டு கொடுக்கறதே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தில் எனக்கு ஏன் பர்சனலாக அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார் எப்பவுமே, விளையாட்டுக்கு கூட நீங்கள் சொல்லக்கூடாது யாரையும். விளையாட்டுக்கு கூட என்ன செய்யக்கூடாது, எனக்கு கடவுளை விட நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்க, தொலைஞ்சிங்க. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்பீங்க, அவர் சீரியஸாக தான் எடுத்துப்பார். இந்த சோதனை பல நேரத்தில் வரும். எல்லாரையும் பிள்ளை கொடுன்னு சொல்ல மாட்டார், உன் பிள்ளையை கொண்டாந்து எனக்கு பலி கொடுன்னு எல்லாரையும் சொல்ல மாட்டார். ஆனால் வேறு விதத்தில் சோதனை வரும். ஆராதனைக்கு போகிற நேரத்தில் ஃபோன் வரும், இப்போ போட்டு ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு, வர முடியாதுன்னு சொல்லணும். அது கர்த்தரே அனுமதிக்கிற ஃபோன் கால். நீங்கள் ப்ரேயருக்கு போகும்போது ஒரு கால் வரும், அல்லது நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணி அவங்களோட பேச வேண்டியதா, இல்லை பைபிள் வாசிக்கிறீங்களா? நீங்கள் ஆராதனைக்கு கிளம்பும் போது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணி சொல்லுவார், உங்களை பார்க்க வரேன், ஒரு அரை மணி நேரம் இருக்க முடியுமா? வந்துட்டேன், பக்கம் பாரு, தைரியமாக சொல்லணும், ஆராதனைக்கு கிளம்பிட்டேன், நான் போயிட்டே இருக்கேன். இல்லை ஒரு ½ hour இருங்க, வந்துடுறேன், நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிடணும். சில நேரத்தில் பிசாசு சோதனைக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா, நீங்கள் ஆராதனைக்கு கிளம்புற நேரத்தில் ஒரு ஆள் அனுப்புவான். கர்த்தரும் அதை அனுமதி கொடுப்பார். ஏன் தெரியுமா? கர்த்தர் சோதிச்சு பார்ப்பார், நீ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு. வருவார், வந்த உடனே சொல்வார், இந்த வழியாக வந்தேன், உங்கள் பார்க்கலான்னு வந்தேன். சொல்லணும், ஆராதனை கிளம்பிட்டேன், வாங்க பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னு. அப்படி நீங்கள் ஒரு 2 காரியம் நடக்கும். ஒன்று, அவர் உங்கள் கூட ஆராதனைக்கு வந்துட்டாருன்னா இங்கே ரட்சிக்கப்பட்டுருவார். இல்லையா? ரட்சிக்கப்பட்டுருவார். இல்லையா, அவர் ஒரு வேலை இல்லைங்க, நான் வேணால் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்ட்டு போயிட்டாருன்னா, அதுக்கப்புறம் எந்த ஆராதனை நேரத்துக்கு அவர் வரமாட்டார் உங்களை பார்க்க. அவருக்கு தெரியும், அந்த ஆள் ஆராதனை நேரத்துக்கு போனால் நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டான். இது பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். ஆனால் பரலோகம் இதை ரொம்ப பெருசாக நினைக்கும். பரலோகம் என்ன செய்யும்? ரொம்ப பெருசாக நினைக்கும். ஏசாவுக்கு அது ஒரு டம்ளருக்குள், பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் அது சேஷ்ட புத்திர பாகம். நம்ம பார்வைக்கு அது சாதாரணம், ஒரு சின்ன விஷயம். நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு வேலை ஜாஸ்தி. ஞாயிற்றுக்கிழமை காலை 2 மணிக்கு போகணும். நாங்கள் வேலைக்கு போய் அது முடியறதுக்கு மத்தியானம் 2 மணி ஆகிடும். இதுதான் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ரொட்டீன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம். ஆராதனை 6 மணிக்கு. அப்புறம் 6 மணிக்கு போகும்போது போக முடியாது ஆராதனைக்கு, சாயங்கால ஆராதனை மட்டும் போவேன். ஆவியானவர் உணர்த்திட்டே இருந்தார், நீ தப்பு பண்ணுற தப்பு. ஒரு நாள் செய்தியில் ரொம்ப நேராக ஷார்ப்பாக எங்கிட்டே சொன்னார்,
ஆராதனைக்கு வராமல் விட்டுட்டு நீ வேலைக்கு போனீங்கன்னா அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காதுன்னாரு. அது என்னவோ ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் வீட்டில் சொன்னேன், இல்லை நான் வந்து ஆராதனைக்கு போக போகிறேன், இந்த மாதிரி காலையில் என்னால் வர முடியாது வேலைக்கு அப்படின்னு. உடனே என்னை பார்த்து அவங்க சொன்னாங்க, பைத்தியக்காரத்தனமான வேலை பண்ணுற, இது தொழில், இது கர்த்தர் கொடுத்தது, இதை நீ ஒழுங்காக பண்ணாவிட்டா நாளைக்கு நஷ்டமாகி நடுத்தரில் நிற்ப அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஆவியானவர் சொன்னார், நீ போ நான் பார்த்துக்கிறேன். ஆராதனைக்கு போயிடுவேன், காலையில் கிளம்பி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கடை வேலைக்கு வருவேன், வேலை பார்க்கறதுக்கு வருவேன். அப்போது வரும்போதே என்னை திட்டுவாங்க, இவ்வளோ லேட்டாக வரியே, இப்போ எவ்வளோ பிஸ்னஸ் போச்சு, சீக்கிரம் வா, ஓடு அப்படிம்பாங்க. ஆராதனை போயிட்டு வந்த உடனே அது நடக்கும் எப்போ பார்த்தாலும். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், சரி 2 ஆராதனையும் அட்டன் பண்ணுனார். ஆனது ஆவட்டம் பார்த்துக்கலான்ட்டு 2 ஆராதனைக்கு போயிட்டேன். வீட்டில் சொல்லிட்டானுங்க, அவ்வளோதான், உன்னை நம்பி எதையும் கொடுக்க முடியாது, நீ அவ்வளோதான் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் வந்தது, அன்றைக்கி அது என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயம், 2 ஆராதனை அவ்வளோதான் எனக்கு. ஆனால் பரலோகம் அதை கனப்படுத்திச்சு. இன்றைக்கி எல்லா ஆராதனைகளும் ஒவ்வொரு வாரமும் நிற்பதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். 52 வாரமும் எங்கேயாவது ஒரு இடத்துல பேச கர்த்தர் கிருபை தருகிறார். எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அபிஷேகம் கர்த்தர் கனத்தை எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு கனம் நான் தான், எனக்கு தான் ஃபஸ்ட்டு. இந்த குழந்தைங்க அடம் பிடிக்கும் பாருங்கள், வீட்டில் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும், எனக்கு தான் கொடுக்கணும்னு. அவர் அதை விட மோசமாக அடம் பிடிப்பார். நான் தான் ஃபஸ்ட்டு. அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் அதை கர்த்தர் ரொம்ப பெருசாக நினைப்பார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பின்றார்ல, அது இதெல்லாம் வரும். அவன் யாருமே இல்லையா, நான் தான் ஏன் ஃபஸ்ட்டு தைரியமாக சொல்லுவார் பிசாசுக்கிட்ட. பார்த்தியா, நீ என்ன வேணால் பண்ணிப்பார், அந்த பையன் எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான், வேறு யாரும் கொடுக்க மாட்டான். ஆண்டவரே சும்மா சொல்லாதீங்க, அது பாருங்கள், அதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்பி விட்றேன், அது வந்துச்சுன்னா அவன் ஆராதனை விட்டுட்டே போவான். அவர் சொல்லுவார், அதில்ல அவங்க அம்மா வந்தால் விட மாட்டான், அவன் எனக்கு தான். அந்த நம்பிக்கை பரலோகம் நம்ம மேலே வச்சிருக்குது. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், என் கனம் எங்கே, நீ என்னை கனவீனப்படுத்துகிற. அபிஷேகத்தை கனவீனப்படுத்துறதுனா என்னன்னா, கர்த்தரை கனவீனப்படுத்துறதுனா என்னன்னா, நம்மகிட்ட கர்த்தர் கொடுக்குற பொறுப்புகளை கனவீனப்படுத்துறது. சில நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் போயிட்டு இருக்கும்போது சில காரியங்கள் வரும். நான் சொல்கிறது ஃபேமிலியில் வரும். இதுவா அதுவான்னு கேட்பார் அந்த இடத்துல ஆண்டவர். நிஜமாக தான் சொல்கிறேன், இதுவா அதுவான்னு கேட்பார். அந்த இடத்துல நீங்கள் எடுக்க போகிற முடிவு ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். நான் என் லைஃப்பில் நடந்ததை சொல்கிறேன், அது எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த பாடம், அதனால் நான் தைரியமாக சொல்வேன். ஒரு ஊழியம் எனக்கு வந்திருக்கு, கோயம்புத்தூரில் கிளம்பணும், சாயங்காலம் 8 மணிக்கு என்னமோ அது போகணும். நான் பஸ்ஸோ ட்ரெயினோ அது ஏறி போகணும். முந்தின நாள் பார்த்தா என் பிள்ளைக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்துட்டு பிளேட்லெட் எல்லாம் குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 64,000 அளவுக்கு குறைஞ்சிருச்சு. அது 1.5 லட்சம் இருக்கணும் பிளேட்லெட் பாடியில், 64,000 ஆகிடுச்சு. கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டோம். அப்போது பிளேட்லெட் இன்க்ரீஸே ஆகலை ஒரு நாள் முழுக்க. 2வது நாள் நான் சாயங்காலம் கிளம்பணும். காலையில் 10 மணிக்கு கூப்பிட்டு டாக்டர் சொல்கிறாரு, பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆகலை, இன்னும் குறைஞ்சிச்சுன்னா மூக்கில், வாயில், காதில் ரத்தம் வரும், தின்னாயிடும் பிளட்டு, அதனால் ரத்தம் வரும், நீங்கள் கொஞ்சம் பிளட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஆட்களை நம்ம பிளட்டு ஏற்ற வேண்டி இருக்கும், எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் சொல்ல மனசு உடையுது. ஏன்னா பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்குது, இது நடந்த சம்பவம் இருக்குது. மத்தியானம் 3-4 மணி வரைக்கும் டெஸ்ட், 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, 3 ஹவருக்கு ஒன்ஸ், 1 ஹவர் ஒன்ஸ் அப்படி எடுப்பாங்க. எடுத்தால் ஒரு இன்க்ரீஸும் இல்லை. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இன்க்ரீஸே ஆகலை, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் 6 மணிக்கு மேலே கிளம்பணும் ஊழியத்துக்கு. அப்போது என்ன பண்ணோம், ஒரு 5 மணிக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்தாங்க, ரிசல்ட் வரல. ஆனால் 6 மணிக்கு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஊழியத்துக்கு போகணும், நான் கிளம்புறேன், நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் அப்போ கிளம்பணுன்னு. அவங்களுக்கு நான் வந்து கொடுமையானவனாக காணப்பட்டேன் அன்றைக்கி. அவங்க சொன்னாங்க, என்னங்க உங்கள் மனசு, பிள்ளை படுத்து கிடக்கு ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, உங்களை மாதிரிலாம் ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, ஈவிரக்கமே உனக்கு இல்லை அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க சொன்னாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் இருக்க வேண்டாமா, இங்கே தகப்பன்னு கூப்பிட்டு சைன் பண்ண சொன்னால் நான் சொன்னேன், நான் இங்கே இருந்தால் ஜெபம் பண்ணுவேன், எங்கே இருந்தாலும் ஜெபம் பண்ண போகிறேன், ஆனால் நான் இங்கே இருந்தால் நான் காப்பாற்ற முடியுமா, என்னால் முடியாது, ஆனால் நான் இல்லைனா கர்த்தர் காப்பாற்றுவார், அதனால் நான் போகிறேன் அப்படின்னு. அன்றைக்கி நான் அவரோட எல்லாருடைய பார்வைக்கும் நான் ஒரு கொடுமையானவனாக, தகப்பனாக காணப்பட்டேன். இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நடந்தது என்ன, 6 மணிக்கு கிளம்பிட்டேன், பைக் எடுத்துட்டோம், ஸ்டேஷனுக்கு போனோம், பைக் எடுத்துட்டேன். ஏறி உட்காரும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லிட்டு பண்ண, நீ பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லி அவன் ஓடி வந்து சொன்னான், டே ரிசல்ட் வந்துருச்சு, பிளட் ரிசல்ட் அப்படின்னு. என்னன்னு பார்த்தா பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. நான் டாக்டர்கிட்ட போயிட்டு உடனே இறங்கி டாக்டர்கிட்ட ஓடி போய் காட்டினேன், டாக்டர் இந்த மாதிரி பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சான் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இன்க்ரீஸ் ஆகுது, பார்ப்போம், இன்னும் ஒரு நைட்டு வரைக்கும் பார்க்கலான்னாரு. நீ உட்காந்து பாரு, இதுக்கு மேலே நான் உட்கார மாட்டேன், எனக்கு கர்த்தர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு, நீ போகலான்றதுக்கு. நான் சொல்லுவேன், நீங்களும் நானும் எதற்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் என்பதை பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் செஞ்சது சின்ன காரியம், திரும்பி சொன்ன பெரிய காரியம்லாம் கிடையாது. அவன் கொண்டு போய் பிள்ளைய மலைக்கு மேலே பலி கொடுத்தான், அதோட பெரிய காரியம்லாம் இது கிடையாது. எத்தனையோ பரிசுத்தவான்கள், நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ஊழியக்காரர்
அவருடைய மகளுக்கு அவ்வளோ காய்ச்சல் ஜுரம், அவளை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஊழியத்துக்கு வந்துருச்சு, கிளம்பி போகணும். அவரும் அவர் மனைவி வேறு வழி கிடையாது. பிள்ளைய ஒரு பாயில் போட்டு பெட்ஷீட் போட்டு மூடி ஒரு விசுவாசி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வர வரைக்கும் கத்தர் ஆனால் கைவிட மாட்டார், நான் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன்னு சொல்லி வந்து இன்றைக்கி அந்த பிள்ளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நல்ல பிள்ளையாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன், நாம் சில நேரங்களில் பரலோகம் அந்த அனுமதி கொடுக்குது, ப்ரிஃபரன்ஸ். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றதுக்கு வேலையை விட்டு வரமாட்டோம், ஆண்டவருக்காக வரமாட்டோம், ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா வரமாட்டோம், கல்யாணம் வந்துருச்சா கல்யாணத்துக்கு போயிடுறது. கேட்டால் சொல்கிறது எல்லா வாரம் தானே போகிறோம், ஒரு வாரம் சும்மா போகிறதுல என்ன கத்தர் கோச்சிக்க மாட்டார், கிருபை உள்ளவர். இல்லை, கத்தர் கேட்குறார், என் கனம் எங்கே, நீ என்னை கனவீனப்படுத்துகிறாய். நான் சொல்லுவேன், உடம்பு முடியலையா பரவாயில்லையே, முந்தியெல்லாம் எங்கள் பரிசுத்தவனால தான் சொல்லி கொடுத்தாங்க, உடம்பு முடியலையா சர்ச்சுக்கு வந்து உட்காரு, இங்கே கத்தர் சுகமாக்க வல்லமை உள்ளவர். நீ உடம்பு முடியலன்னு வீட்டில் உட்காந்தீங்கன்னா யார் சுகமாக்குவா? உனக்கு எக்ஸ்கியூஸ் இருக்கு, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் பரலோகம் எப்படி பார்க்க தெரியுமா, அதற்கு நடுவில் வந்து அவன் உட்காந்தான், அதுக்கு நடுவில் என்னை நம்பி வந்து உட்காந்தான், எப்படி நான் அவனை கைவிடுவேன்? இதுதான் கத்தர் எதிர்பார்க்கிற கணம். இன்னைக்கு ஏலி என்னை பார்க்க உன் குமாரரை அதிகமாய் நேசிக்கிற, ஏலி குமாரன் நேசிக்கிறானா என்ன, குமாரனை கண்டிக்கலையா? நீங்க வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. 24, 25 வாசிங்க. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தானாகில் அவனுக்கு விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்கிறான். நல்லா கவனிங்க, இவன் கண்டிக்காம இருக்கான பிள்ளைகளை கண்டிக்கிறானா கண்டிக்கலையா? கண்டிக்கிறான் தானே, கண்டிக்கிறானா? அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. ஏலி வந்து 1:14 வாசிங்க, 13:14 வாசிங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். நல்லா கவனிங்க, விசுவாசி தப்பு பண்ணும்போது எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டா அடி, எது வரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு சொல்ல தெரியுது. ஆனா பசங்க தப்பு பண்ணும்போது குமாரரே வேண்டாம், சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை எப்படி இருக்கு, குமாரரே வேண்டாம். இதான் இங்க இருக்கு. பசங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தவறும் பொழுது அல்லது ஏதோ ஒரு காரியம் நடக்கும் போது ஏலி சொல்லும் போது அதோட டோன் வேற. நீங்க என்ன சொல்வீங்க, சொல்றோம் என்ன சொல்றது, சொல்லணும். எங்கள் பாஸ்டர் எங்களை எப்படி தெரியுமா சொல்லுவார், நான் உண்மையிலே என்னுடைய ஊழியக்காரங்க நான் கத்தரை சோத்திரம் பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா எங்களை வளர்த்ததில் கரெக்டாக வளர்த்துறாரு. அதான் அந்த காரியம் ஏலிகிட்டையும் இருக்கும். அவன் சாமுவேலை கரெக்டாக வளர்த்துருப்பான். எங்கள் ஊழியக்காரர் எங்களை ரொம்ப நல்லா வளர்த்தாரு. எங்கள் பாஸ்டர்லாம் எங்ககிட்ட வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று வரும்போது தப்பு பார்த்தாருன்னா பார்த்தோன்னே சொல்கிற வார்த்தை என்ன வரைக்கும் தெரியுமா, டேய் நரகத்துக்கு போயிடுவா ஜாக்கிரதை அப்படிம்பாரு. அப்படியே தான் சொல்லுவார். இந்த அவர் இருக்காரு, அதை விட மோசமாக தான் சொல்லுவார். நாங்கள்லாம் அவர்கிட்ட நிற்க பயப்படுவோம் மனுஷன். ஆனால் அதில் வந்து நான் நரகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்காது, பிள்ளைகள் ஒழுங்காக வளரணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கும். அதில் அவர் அப்படி தான் சொல்லுவார், கர்த்தர் நொறுக்கி போடுவார் பார்த்துக்க அப்படிம்பாரு. இந்த கண்டிப்பு பிள்ளைங்கிட்ட இருந்துச்சா ஏலிக்கு தான் முக்கியம். அதான் இங்கே இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிப்பு ஏலிக்கு பிள்ளைங்கிட்ட இருந்துச்சா, என் குமாரரே வேண்டாம், ஒரு சாஃப்டா. கடைசியாக என்னாச்சு, ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் பசங்களை என்ன பண்ணியிருக்கணும், உன் விசுவாசியை என்ன பண்ணியோ அதே தான் உன் பசங்களையும் பண்ணியிருக்கணும். விசுவாசியை பார்த்து என்ன சொல்ற, வெறித்திருக்கிற வெளியே போ அப்படிங்கிற அதே வார்த்தை உன் பசங்களை சொல்லியிருக்கணும். ஆனால் உனக்கு என்ன, உன் பசங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், எது சரி எது தப்பு சொல்லிடணும், அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சினது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு இதான் பிரச்சனை. இப்போ இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன, ஒரு கணம் இருக்கு, அந்த கணம் பிள்ளைகளை விட அதிகமாய் கர்த்தருக்கு இருக்கணும். கர்த்தரை விட அதிகமாக பிள்ளைங்கிட்ட போயிடக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைங்க தப்பு பண்ணுறாங்களா, நீங்கள் சொல்கிறீங்களா அவங்க பிள்ளைகிட்ட, இல்லை இது தப்பு இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் கூப்பிட்டு. சரி பரவாயில்ல, பையன் பண்ணிட்டான் என்ன செய்ய, ஆண்டவர் சொல்வார், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை அதிகமாக நேசிக்கிற. அபிஷேகம் போயிடுச்சு. அதோட விளைவு என்ன, சொல்லி 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 பார்த்தாரு. அதோட விளைவு என்ன, அவனோட அபிஷேகம் அவனை விட்டு போயிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லி இருந்தும், நித்திய அபிஷேகம் என்று சொல்லி இருந்தும் இனி எனக்கு அது தூரமாக இருப்பதாக தூக்கி போடு அப்படின்ட்டார் ஆண்டவர். ஆசாரித்துவம் போயிடுச்சு. இப்போ அதுக்கு பதிலாக வேறொரு ஆசாரியன் நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் நடந்துச்சு, வேறொரு ஆசாரியன். இப்போ அது சாமுவேல் கையில் போயிடுச்சு. இப்போ ஆசாரித்துவம் போனதை பார்த்துட்டோமா, அடுத்து வாசிங்க, இன்னொரு இந்த வசனம் வாசிங்க. அதே 1 சாமுவேலின் புஸ்தகம்
13ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க, இந்த வசனம் தெளிவா சொல்லுது, உன்னுடைய ராஜ்யபாரம் இனி உனக்கு என்ன செய்யாது? நிலை நிற்காது. போச்சு, உன் அபிஷேகம் போச்சு, அங்க ஆசாரியத்துவம் போச்சு, இங்க என்ன போச்சு? ராஜ்யபாரம் போச்சு. ரெண்டும் போச்சுங்கிறார். ஏன் இங்க ஏன் போச்சு? தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை நீ கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ராஜாவாக்கினேன், உன்னை அபிஷேகிச்சேன், உன்னை ஒரு தரிசனத்தோட கொண்டு வந்தேன், உன்னை கொண்டு வந்து ஒரு இடத்துல மேல உட்கார வச்சிருக்கிறேன், ஒரு கனம் கொடுத்துருக்கிறேன். சமஸ்த இஸ்ரவேலிலும் உன்னை போல உயரமான ஒருத்தன் கிடையாது, எல்லாம் கொடுத்தேன், உனக்கு ஒரு கனம். சில நேரங்களில் என்ன பிரச்சனை தெரியுங்களா? கர்த்தர் நம்மளை உட்கார வச்சிருக்கிற இடத்தோடைய மேன்மை நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். மற்றவன் சொல்லுவான், அவனுக்கு என்னையா நல்லா இருக்கான், நமக்கு அதோட மேன்மை என்ன செய்யாது, தெரியாது. அந்த பிரச்சனை தான் சவுலுக்கு. இப்ப ராஜாவாக்கிட்டாரு, நல்லா கொண்டு வந்து சூப்பரான இடத்துல உட்கார வச்சுட்டாரு. ஆனா அந்த இடத்தோடையதான மேன்மை யாருக்கு தெரியல? சவுலுக்கு தெரியல. இப்ப என்ன ஆச்சான்? கர்த்தர் சொல்ல சொல்ல அவர் என்ன பண்றாரு? கேட்கல. ஒரு இடத்துல சொல்வாரு, கீழ்ப்படியாமல் போனேன் பாரு. வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும். இல்ல 1 சாமுவேல் 15, மன்னிக்கணும் 15, 22, 23. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமா. இவங்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்ன? ஆரம்பத்துல இருந்து, நீர் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனீரே, என் கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீரே. ஆண்டவர் இவனை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை என்ன? நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன், அவ்வளவுதான். கடைசியா சொல்லிட்டாரு, உனக்கிட்ட என்ன இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை. இப்போ இவனுக்கு என்ன அர்த்தம்? இவன் என்ன? இஸ்ரவேல்ல என்னை விட பெருசா ஒருத்தன் இல்லை, நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும், அவ்வளவுதான். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை உட்கார வச்சிருக்கிறேன், நீ நான் சொல்றதை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவது அவருடைய அபிஷேகத்துக்கு கொடுக்கிற கனம். புரியுதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அவர் அபிஷேகத்துக்கு. கர்த்தர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிங்க. இங்க என்ன பிரச்சனை? சவுலுக்கு பலி செலுத்துறாரு, சர்வாங்க தகன பலி இருக்கு, சாமுவேல் இருக்காரு, எல்லாம் இருக்கு. சர்ச்சுக்கு வரோம், ஆராதனைக்கு வரோம், காணிக்க கொடுக்கிறோம், நல்ல ஆசீர்வாதம் இருக்கு. பாஸ்டரும் சொல்றாரு, நல்ல பிரதர், நல்ல சிஸ்டர், ஓகே. கர்த்தர் கேட்கிறாரு, நான் சொன்னது எப்ப கேட்ப? நான் சொன்னது எப்ப கேட்ப? உடனே நீங்க சர்ச்சில் போய் என்னை பத்தி கேட்டு பாருங்க. சர்ச்சில் நல்ல பாஸ்டர், நல்ல பிரதர் தான், சர்ச்சில் நல்ல சிஸ்டர் தான். கர்த்தர் சொல்றாரு, ஏய் எனக்கு தான்டா இருதயம் தெரியும், முகத்தை பார்க்குறான் மனுஷனும், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். இன்னைக்கு விசுவாசி எல்லாருமே 100% அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. இங்க உட்கார்ந்திருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றவங்க, மாற்றுக்கத்தே இல்லை. அத்தனை பேரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் தான் அபிஷேகிச்சேன், ஆனால் அதை நீ என்ன செய்ய? நான் வரும் அளவும் பற்றி கொண்டிரு. அதை பற்றி கொள்வதற்கு நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? ஆசாரியத்துவத்தை பற்றி கொள்வதற்கு நீ என்னை பார்க்கலாம் எதையும் அதிகமாக நேசிக்க கூடாது. ராஜ்யபாரத்தை பற்றி கொள்வதற்கு நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். அதுக்கு தாண்டி நீ ஒண்ணுமே செய்யக்கூடாது, அவ்வளவுதான். இந்த 2 காரியம் நிறைய இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நேரத்துக்கு சொல்றேன், இந்த 2 காரியம், உன் ஆசாரியத்துவத்தையும் உன் ராஜ்யபாரத்தையும் நீ பாதுகாத்துக் கொள்வதற்கு கர்த்தர் வச்சிருக்கிறதான கட்டளை. ஒன்று, என்னை பார்க்கலாம் எதையும் அதிகமாய் நேசிக்க கூடாது. ராஜ்யபாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் சொன்ன விதித்த கட்டளைகளை நீ கை கொள்ளாமல் போனீரே. என்ன என்ன யார் எடுக்க சொன்ன? உட்காந்து செய்தி கேள்வி, போன கேள்வி. சர்ச்சு செய்தி கேட்குற இடம் மட்டும்தான். யார் சொன்னாலும் எடுக்காது, பாஸ்டர் சொன்னாலும் எடுக்காது, முடியாது சொல்லிடு. இன்னும் பாஸ்டருக்கு கீழ்ப்படியாமல் போகணுமா? ஆண்டவரா பாஸ்டர்னா ஆண்டவர் தான் முக்கியம். உட்காந்து செய்தி கேள்வி கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் மேலானது ஒன்றுமே கிடையாது. நான் ராஜா, எனக்கு எல்லாம் தெரியும், இஸ்ரவேல் முழுக்க என் பேச்சு தான் கேட்குறான். ஆண்டவர் சொன்னார், நீ உன்கிட்ட அத்தனை பேரும் பேச்சு கேட்கட்டும், என் பேச்சை நீ கேளு, அதுக்கு தான் நான் உனக்கு மேலே உட்காந்துருக்கிறேன். அதான் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. பல நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம மேல் இருக்கிற அபிஷேக தைலம், கர்த்தர் சில காரியங்களை சொல்லுவார், சில கட்டளைகளை விதிப்பார், சில நியமங்களை நமக்கு சொல்லுவார்.
புதிய ஏற்பாடுங்கிறதுனால கட்டளை நியமம் கிடையாதுன்னு நினைக்காதீங்க. அதை விட ஸ்ட்ராங்கானது இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் என்பது வேறு, அதை விட மேலான பிரமாணம் இப்போ நம்மகிட்ட இருக்குது, ஸ்ட்ராங். கர்த்தர் சில விஷயத்தை செய்யணும், செய்யாதனா செய்யக்கூடாது. பலி செலுத்தாதனா செலுத்தக்கூடாது, பலி செலுத்தினா செலுத்தணும். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஒரு விஷயத்தை நான் செய்ய சொல்கிறேன்னா, ஒரு வேலைக்கு போக சொல்கிறேன்னா, ஒரு வேலையை விட சொல்கிறேன்னா, போக சொன்னாலும் போகணும், விட சொன்னாலும் விடணும். அதான் முக்கியம். ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு வேலைக்கு போக சொல்கிறாரு, ஒரு வேலை உங்களுக்கு அது பிடிக்கல, ஆனால் அந்த வேலை கர்த்தர் சொல்லக்கூடியதாக இருக்கும். எப்பவுமே நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வருமானம் இருக்கிற வேலைக்கு தான் நம்ம போவோம், அவ்வளோதானே. ஆனால் கர்த்தர் எப்படி பார்ப்பாருன்னா, நீ சமாதானமாக இருக்கிற இடத்துக்கு தான் உன்னை அனுப்பி வைப்பார். அங்கே கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கும், ஆனால் நீ பீஸ்ஃபுல்லாக இருப்ப. இந்த இடத்துல வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் அவன் வாழ்க்கையே நாசமாக போயிடும். அதான் கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் உன்ன இடத்துல வைக்கும் போது அப்படி சொல்லுவார். அப்போ உங்களுக்கு எப்படி தோணும், இதை விட அங்கே இருந்திருந்தால் இன்னொரு 2000 ரூபா அதிகமாக கிடைக்கும், இன்னொரு 1000 ரூபா கிடைக்கும், நல்லா வச்சுருக்கலாம், மாதம் இஎம்ஐ கட்டலாம், வீடு வாங்கலாம், வாசல் வாங்கலாம். இங்கே உட்காந்து 2000 ரூபா கிடைக்கல. ஆண்டவர் சொல்வார், 2000 ரூபா அங்கே போனால் அதிகமாக கிடைக்கும், 4000 ரூபா டாக்டர் கொடுப்பேன். அந்த அளவுக்கு நாங்கள் டிப்ரெஷன் ஆக்கிடுவான். இங்கே நீ சமாதானமாக இருக்கிற, அதான் முக்கியம். சில நேரத்தில் கர்த்தர் வேலையை விட சொல்லுவார். ஆண்டவர் தான் கொடுப்பார். ஆண்டவர் என்ன செய்வார், இந்த வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வாம்பார். உட்காந்து நம்மளால் கணக்கு பார்த்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டா என்ன செய்கிறது, இப்போது பிள்ளைங்க இருக்குது, அவங்கள எப்படி போஷிக்கிறது, வீட்டு வாடகை எப்படி கட்டுறது. ஏங்க, எகிப்தை விட்டு வெளியே வர சொல்கிற ஆண்டவருக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் மண்ணாவும் கண்மலை தண்ணியும் கொடுக்கணும்னு தெரியாது. 6 லட்சம் புருஷர், எத்தனை மனைவிகள் பிள்ளைகள்னே அங்கே இல்லை. புருஷர் மட்டும், ஆண்கள் மட்டும் 18 வயசுக்கு மேற்பட்டன்னு வச்சுக்கோங்க, அவனுங்க மட்டுமே எத்தனை பேர் இருக்கான், 6 லட்சம் பேர் இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் இருக்கக்கூடியதான ஒரு கூட்டம். அந்த 25 லட்சம் பேர் இருக்கிற கூட்டத்துக்கு 40 வருஷம் கர்த்தர் போஷிக்கிறது உண்மை என்று சொன்னால், உன்னை கர்த்தர் போஷிக்க மாட்டாரா? உனக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? விடுனா விட்டுட்டு வரணும். இந்த நான் ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. நான் எப்பவுமே சொல்வேன், 2 இடத்துல ஆவியானவர் என்னை அழகாக தட்டி தூக்கிட்டு வந்துட்டார். 2 இடத்துல அதாவது என்ன சொல்கிறது, என்னுடையதான கான்ஷியஸே இருக்காது அந்த இடத்துல. அப்படி இருக்கும். ஒன்று, நான் ரட்சிக்கப்படும் போது, ரட்சிப்பின் காரியம் முதல்ல என் நண்பர் வந்து என்கிட்ட சொல்லும் போது, சுவிசேஷம் சொல்லும் போது, அவர் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என் காதில் சுவிசேஷமே போகல, சுத்தமாக போகல. ஒன்று மட்டும் போகுது, எப்படி இப்படி பேசுகிறான் இவன். ஏன்னா அவர் வந்து தேவனை அறியாத கிறிஸ்தவர் கிடையாது, அவர் பிராமணர். அவர் வந்து சுவிசேஷம் சொல்கிறார். எனக்கு சொல்லும் போது என் மைண்டில் ஒன்று ஓடுது, எப்படி இப்படி பேசுகிறான் ஆண்டவரை பற்றி. அப்படியே சரளமாக வசனம்னா ஏதோ ரோமர்லேருந்து எடுத்தான், அது தெரியுது. ஆனால் எப்படி வசனம் இப்படி பேசுகிறான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அடுத்து முடிக்கும் போது ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருப்பான் பிரசங்கம், காஸ்பல். ஒரு இடத்துல உட்கார வச்சு கடைசியாக முடிக்கும் போது சொன்னான், என் கூட நீங்கள் சர்ச்சுக்கு வரியான்னா. அவ்வளோதான், வரேன்னு, வேலை முடிஞ்சு. இன்றைக்கி வரைக்கும் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறேன், அவ்வளோதான். அதோட ஃபஸ்ட்டு சண்டே போனது தான், ஒரு சண்டே கூட நிறுத்தலை, இன்னும் வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி 2வது ஒரு இடத்துல வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், இந்த தேதியோடு நீங்கள் இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே கிளம்பணும்னு சொன்னார். அந்த தேதி வரைக்கும் அவ்வளோ போராட்டம், அங்கேருந்து கிளம்பாமல் இருக்கிறதுக்கு என்னென்னமோ நடக்குது, என்ன அங்கே நிற்க வைக்கிறதுக்கு. ஆனால் ஒரு சிந்தனையில் கூட அங்கே இருக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட தோணவே இல்லை. அந்த வேலையை விட்டுட்டு எப்போ கிளம்புவோம், அவ்வளோதான். எப்போ கிளம்புவோம் பார்க்குறவங்கட்டலாம் நான் கிளம்ப போகிறேன். இதுவே பிரச்சனையாயிருச்சு. சொல்கிறவங்கெல்லாம் போக விடாமல் தடுக்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கட்டும். கடைசியாக ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அங்கே தட்டி தூக்கிட்டு வந்துட்டார், இந்த பக்கம் கொண்டு வந்து இறக்கிட்டார். நான் சொல்லுவேன், அது விட்டது எவ்வளோ நல்லது. கர்த்தர் இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் விடுன்னு சொன்னால் விடணும், போனால் போகணும், செய்யணும். ஆண்டவருக்கு தேவை கீழ்ப்பிடிதல் மட்டும். அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்படி போனால் இப்படி செஞ்சால் ஒன்று தெரியணும், இந்த 6000 வருஷமாய் பூமியை நடத்துகிற ஆண்டவருக்கு உன்னுடைய 60 வருஷத்தையும் நடத்த தெரியும். அவருக்கு தெரியாதா என்ன? 6000 வருஷமாக எத்தனை ராஜா, எத்தனை ஃபிலாசபர்ஸ், எத்தனை பேரை பார்த்து அத்தனை பேரையும் கீழே தள்ளி மண்ணுக்குள்ளே அனுப்பிட்டு உன்னை கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு உன்னை நடத்த தெரியாதா? நம்ம தான் ஆண்டவர்கிட்ட என்னமோ கொஸ்டினெல்லாம் கேட்கறது. சிலர்லாம் ஆண்டவருக்கு ஆலோசனையே கொடுப்பாங்க. இப்படி ஊழியத்துக்கு வா அப்படின்னா, ஆண்டவரே நான் வேணா இந்த வேலை பார்த்து சம்பாரிச்சு உங்களுக்கு காசு கொடுக்கணுமா? ஆண்டவர் கேட்பார், என்ன சொல்ல வர? என்கிட்ட காசு இல்லை, நீ சம்பாரிச்சு என்னை காப்பாற்ற போகிற. இப்போ அதானே ஆண்டவர் சொல்வார், நீ சம்பாதிக்கிறதால தானே இப்படி பேசிகிட்டு இருக்கிற, வைக்கிறேன்டா கை உனக்கு அங்கம்பார், மொத்தத்தையும் பிடிங்கிடுவார். அப்புறமா ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியத்துக்கு வருகிறேன். ஆண்டவர் சொல்வார், நல்லபடியாக தானே உன்னை வர சொன்னேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமா? வானும் போதே வந்திருந்தீன்னா ஒரு சாட்சி சொல்லலாம். இப்போ என்னை வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, வா ஊழியத்துக்கு வான்னாரு, நான் வந்துட்டேன். இப்போ என்ன சாட்சி சொல்கிறேன்? ஆண்டவர் சொன்னார், வந்துட்டேன், வேலையை விட்டுட்டு வந்தேன், இப்படி தானே சொல்கிறான். ஆக்சுவலாக 2 வருஷம் கழிச்சு அந்த ஊரில் எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு. நான் இருந்த ஊரில் ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு.
அப்புறம் அங்கே உள்ளவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஏய் நீ இந்தியாவுக்கு போயிட்டியே, உங்கள் நிலைமை எப்படி இருக்குது, அங்கே வந்தால் பரவாயில்லையா, வேலை பார்க்கலாமா, வேலை கிடைக்குதான்னு கேட்டாங்க. இப்போ நான் வரலன்னு வச்சுக்கோங்க, நானும் ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணியிருப்பேன், அவங்களோட தான் வந்திருப்பேன். ஆனால் சாட்சி இப்படி சொல்லியிருக்க முடியாது. எப்படி சொல்லியிருப்பேன்னா, கர்த்தர் வர சொன்னார், நான் வரல, என் வேலையை பிடிங்கிட்டு அங்கேருந்து லோத்து மாதிரி கூப்பிட்டு வந்தார். இப்படி சொல்ல வேண்டிய சாட்சி இப்போ எப்படி ஆயிடுச்சு, பாசிட்டிவாக சாட்சி ஆயிடுச்சு. கொஞ்சம் கௌரவமாக இருக்கே, வேலையை விட்டு விட்டு வந்தோம். ஆண்டவர் சொல்ல, நீ விடாமல் தான் பாரு, உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு பாரு. பரிவாரம் பெருசாக இருக்குது, பூமி தாங்காது தானே சோதமுக்கு போனேன். அப்போ பரிவாரம் இருந்தால் நீ சோதமுக்கு போவேன். அப்போ சோதம் மட்டும் வர வைக்கணும், என்ன பண்ணணும், உன் பரிவாரத்தை தூக்கணும். கரெக்டாக செஞ்சார் பாருங்க. சோதம் மட்டும் அவன் வரும்போது என்ன இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் பரிவாரத்தோட பரலோகத்துக்கு வரீங்களா என்னன்னு முடிவு பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தோணுது, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலம் நம்ம வந்திருக்கக்கூடாது, இந்த ஆள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்படி சொல்லி திருப்பி வீட்டுக்கு அனுப்புகிற, அப்படியே இது நியாயமா? ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் பேர்ட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்திருப்பார், சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார். இவன் அப்படி பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணும் யோசிச்சிருப்பாங்க. இன்றைக்கி ஆண்டவர் தெளிவாக பேசிவிட்டார், விட்ட பொழைச்ச, விடாட்டி செத்த, அவ்வளோதான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். காலையில் வரும்போது மீன் கடை வழியாக வந்தோம், வெட்ட துட்டு தான், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் கீழ்ப்படிங்கள், அதை நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்குற கனம். நீங்கள் அபிஷேகத்தை கனப்படுத்தினால் கர்த்தரை கனப்படுத்துகிறீர்கள், கர்த்தரை கனப்படுத்தினால் என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். அல்லேலூயா.